கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த ஒரு காலை நேரத்தில் நாம் தெரியப்படுத்திக் கொண்டு, அதோடு கூட தேவனுடைய பெரிதான அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் ஒருவருக்கும் கடவுது என்ற வாழ்த்துதலோடு கூட இந்த நாளுக்குரிய தியானங்களுக்குள் நாம் போவதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் அன்பும் நீதியும் ஞானம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த ஒரு அதிகால வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை மன்ன இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் மயப்படுத்துகிறோம். தகப்பனே, இரவு முழுவதும் நீர் பாதுகாத்து எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கட்டளையிட்டு உமக்கு நன்றிகளையும் சோதரத்தையும் கனத்தை மீண்டுமாக நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, பொழுதும் இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவரீர் நீர்தாமே எங்கள் ஒருவருக்கும் தேவையான உடைய ஞானத்தையும் உடைய வல்லமையும் உடைய பரிசுத்தாவினர் தந்து இந்த சத்திய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் அதன்படியாக நாங்கள் ஜீவிக்கவும் எங்களுக்கு நேர்க்கிறது பாராட்டும். அடியனை தாழ்த்துகிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற ஒருவர்களுக்கு காதுகளை திறந்து கொள்ளும். மீட் பிரேஸ் முயற்சிக்கிறோம் நல்ல பிதாவை. இன்றைய நாளுக்குரிய பிரலோகம் என்ன? செப்டம்பர் 10. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதனுடைய விளக்கம்: அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை எழுதும்போது சத்தியமில்லாத தப்பறையான போதகங்களை மட்டுமே குறிப்பிட்டிருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகளும் மற்ற காரியங்களும் மாம்சத்துக்கு இணையானதால் இதை பிசாசினால் உண்டானவை. அவதூறான காரியங்களை பேசுவது தவறானது, தேவ கட்டளைக்கும் மனித சட்டத்திற்கும் விரோதமானது. உண்மையாக இருந்தாலும் அல்லது பொய்யாக இருந்தாலும் அவதூறு பேசுவது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். தேவ கட்டளையும் மனித சட்டமும் இதை செய்வது தவறானது என்பதில் ஒத்து இருக்கிறது. இதற்கு மாறாக பக்திக்குரிய வார்த்தை ஒருவனை ஜீவன் பெறும்படி செய்யும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 தொடங்கி 37 முடிய. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நமக்கு மிக அழகான ஒரு வார்த்தை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டங்கள்ல இது நமக்கு கண்டிப்பா நாம இதை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு வார்த்தைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது அவர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அவர் ஆரம்பித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கவனத்திலே கொண்டு நாம் அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு அர்த்தத்துல ஒரு அநேக காரியங்களை நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போ இந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கும் போது குறிப்பாக அவர் சொல்றார், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எந்த ஒரு சிந்தையில எழுதியிருக்கிறார் என்கிற விஷயத்தை எங்க சகோதரர் குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு சத்தியமில்லாத அல்லது தப்பறையான போதகங்களை
அது குறிப்பிடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். கெட்ட வார்த்தை என்று சொல்லும்போது, அது இந்த ஒரு பலியின் ஜீவியத்திற்கு அவசியமில்லாத அல்லது பிரயோஜனம் இல்லாத அல்லது தவறான போதகம் அல்லது சத்தியங்களை சொல்லக்கூடிய காரியமாக இருக்கும். அதத்தான் அவர் வந்துட்டு இந்த கெட்ட வார்த்தை அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதனால இந்த கெட்ட வார்த்தைகள் எதற்கு இணையானதாக இருக்குன்னா, இது வந்துட்டு ஒரு மாம்ச காரியங்களுக்கு இணையாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு, இது மனுஷனால் அல்ல, இது பிசாசினுடைய எண்ணங்கள் கொண்டிருக்கிறதுனால, இது பிசாசினால் உண்டானவை அப்படிங்கிறத சொல்றார். இப்போ இந்த காரியங்கள நாம கவனிக்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "இதை யார் பேசுவார்கள்?" அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது என்னன்னா, இப்படிப்பட்ட அ சத்தியமில்லாத தப்பறையான போதகங்கள் மற்றும் இந்த மாம்சத்திற்கு இணையான இருக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் வந்துட்டு யார் பேசுவாங்க? அப்புறம் அவங்களுடைய பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எப்படியாக இருக்கும்? அப்படிங்கிற விஷயங்கள எல்லாம் நம்ம கவனிக்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு வார்த்தைகள யார் ஒருவர் அதாவது என்னன்னா, இந்த காரியங்கள யார் பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது, யார் ஒருவர் ஒருவர் மற்றவர்களைப் பற்றி பேசக்கூடிய காரியங்களை அல்லது தவறான சத்தியமில்லாத காரியங்களை பேசும்போது கேட்க செவி கொடுக்கிறார்களோ, அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இத பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சகோதரர் வந்துட்டு நமக்கு குறிப்பிடுறார். அப்போ இந்த ஒரு காரியங்கள நம்ம கவனிக்கும்போது, சில நேரங்கள்ல இந்த வார்த்தைகள் வந்து மாம்சத்துக்கு இணையானதாக இருக்கிறது என்று சொல்லும்போது, அல்லது அவதூறான காரியங்களை பேசுவது தவறானது என்று சொல்லும்போது, அப்படி அவதூறான காரியங்கள் என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த தவறான சத்தியமில்லாத காரியங்களை பேசுவது. 2வது மற்றவர்களைப் பற்றி மற்றவரிடத்திலே சொல்லும்போது, உண்மையில்லாத விஷயங்களை உண்மை போல சொல்லுவது. அதுவும் ரொம்ப ஒரு மனதார, ரொம்ப விருப்பத்தோட செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்போ உண்மையில்லாத ஒரு விஷயத்த அல்லது மற்றவர்கள் மீது அவதூறான காரியங்களை பரப்ப வேண்டும் என்கிற சிந்தையில சில நேரங்கள்ல இந்த வார்த்தைகள் வெளிப்படும். அப்ப இது யாருடைய வார்த்தையாக இருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு பழைய மனுஷனுடைய சுபாவமாக இருக்கு. அப்ப பழைய மனுஷன் தன்னை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது அவருடைய உடன்படிக்கையில தேவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கை கிறிஸ்துவனுடைய பள்ளியில இருக்கக்கூடியவர், தன்னை இன்னுமாக அவருடைய போதனைகளினாலே மாற்றிக்கொள்ளாதவர், இன்னும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, இன்னும் பழைய மனுஷனாகவே அவர் இருக்கிறார் என்கிற விஷயத்த அவர் குறிப்பிடுகிறார். ஆகையினால இந்த ஒரு பழைய மனுஷனுக்குரிய அந்த ஒரு குணங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படும்போது, ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்போது, நாம வந்துட்டு அதை சரிப்படுத்திக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இங்க அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஒரு அ சில நேரங்கள்ல சில இந்த ஒரு விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு தப்பறையான விஷயங்கள் அல்லது அவதூறான காரியங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, சில நேரங்கள்ல அது உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல ஒருவரை பற்றி அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனா, அது ஒரு நாள் அப்படியே அந்த விஷயங்கள் வந்து அப்படியே அது பகிரங்கமாக எல்லாம் மிகவும் அ என்ன சொல்றது? அவங்களுடைய சிந்தையிலிருந்து அது அப்படியே வெடிக்கும் சில நேரங்கள்ல.
அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள கூட இந்த காரியங்கள்ல அது உள்ளடக்குகிறதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மிடத்துல மற்றவர்களை குறித்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை நாம் ஒருவேளை இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை ஒருவரிடம் நமக்கு குறை இருக்குமானால், அல்லது அவருடைய பேச்சில நமக்கு வருத்தம் இருக்குமானால், அத நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவரிடம் யார் ஒருவர் உங்களிடத்துல பேசி அல்லது உங்களுக்கு அல்லது காயப்படுத்துகிற விதத்திலோ, அல்லது உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற விதத்திலோ, ஒருவேளை பேசியிருப்பாரானால், அத நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த சகோதரனிடத்திலோ அல்லது அந்த சகோதரியிடத்திலேயோ நாம் பேசுவது நலமாயிரும். நம்ம அத விட்டுட்டு, நம்ம மற்றவர்கள்ட்ட அத எடுத்துட்டு போய் சொல்லும்போது, உண்மையை சொன்னாலும் பரவாயில்ல. உண்மையில்லாத விஷயங்கள பேசுவது, அவர் தான் இங்க சொல்றாரு என்னன்னா, கெட்ட வார்த்தைகள். இது அவதூறான காரியங்கள். அப்போ ஒரு சகோதரனையோ, ஒரு சகோதரனையோ குறித்து நாம உண்மை இல்லாத விஷயங்களை பேசுவது, அவருடைய பெயரை கெடுப்பது, அவருடைய அந்த ஓ அவருக்கு எதிராக தீமை பேசுவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, அவருக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்வதையே தன்னுடைய சிந்தையிலே மனதார கொண்டிருப்பது, காலங்கள், சூழ்நிலைகள் வரும்போது அந்த சிந்தையிலே ஒரு வெடிப்பு அப்படின்னா, அது அப்படியே ஒரு நாள் வெடிக்கக்கூடிய வகையில பேசுவது, செய்வது. இதெல்லாமே எத குறிக்குதுன்னா, இந்த ஒரு தவறான, தப்பறையான, கெட்ட வார்த்தைகள குறிக்கக்கூடியதாக இருக்கு. அது அவதூறான காரியங்களாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயங்கள், அல்லது தீமையான விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் இது எதற்கு விரோதமாக இருக்கு அப்படின்னா, இது தேவனுடைய கட்டளைகளுக்கும், மனிதனுடைய சட்டத்திற்குமே இது விரோதமான ஒரு காரியமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறான். ஒருவேளை நீங்க உண்மையை சொன்னாலும், அல்லது பொய்யாக இருந்தாலும், அவதூறு பேசுவது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. சோ, ஒரு சில நேரங்கள்ல நாம உண்மையை சொன்னாலும், பொய்யாக இருந்தாலும், அல்லது பொய்யை சொன்னாலும், அவதூறு பேசுவது அவதூறு பேசுவது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம சில சிலர்கிட்ட பேசும்போது உண்மையா கூட இருக்கும். அல்லது பொய்யா கூட இருக்கலாம். அல்லது உண்மை இல்லாத விஷயங்கள கூட சொல்லலாம். முடிந்த வரைக்கும் அது நன்மையான விஷயமாக இருந்தாலும் சரி, தீமையான விஷயங்களாக இருந்தாலும், நாம் அப்படி பேசுவது அது அவதூறான விஷயம். ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏன்னா, அவர் அங்க சொல்றாரு என்னன்னா, பக்திக்குரிய வார்த்தை ஒருவனை ஜீவன் பெறும்படி செய்யும். அப்போ ஒருவரை புகழ்ந்து பேசக்கூடியது அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கக்கூடாது. அல்லது மற்றவர்களை ஆ தாழ்த்தி பேசக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது மற்றவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஜீவனுடைய வார்த்தைகளாக இருந்தால் மட்டுமே, அது பேசுவது சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்றாங்க. அப்ப மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அது உண்மையான விஷயமாக இருந்தாலும், அல்லது பொய்யான விஷயங்களாக இருந்தாலும், அப்படி அவதூறு பரப்பக்கூடிய அல்லது அந்த மாதிரியான ஒரு காரியங்களை செய்வது, அது தவறான ஒரு காரியமாக இருக்கு. அதுக்கு அது ஒத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க நமக்கு சொல்றேன். அப்ப அதனால நாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடியவர்களாக காணப்படணும் ஒருவருக்கொருவர் என்று சொல்லும்போது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக இருக்கக்கூடிய காரியங்களை பேசுவது, அதுவும் தேவைப்படும் பட்சத்தில் மாத்திரம் பேசுவது, அது சரியான காரியமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு வார்த்தைகள நம்ம பார்க்கும்போது, தவறான, தப்பறையான போதகங்களை சொல்லுவது, அது கூட கெட்ட வார்த்தையில வருது. ஒருவரைப் பற்றி உண்மையில்லாத விஷயங்களை மற்றவரிடத்திலே அவதூறை பரப்புகிற விதமாக பேசுவது, அது கூட வருது.
அடுத்து பாத்தீங்கன்னா, இது ஒரு பழைய மனுஷனுடைய ஒரு குணமாக இருக்கு. அப்போ ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, அவருடைய மனநிலை, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலேயே, அவர்கள் மற்றவரிடத்திலே பழகக்கூடிய வகைகளிலேயே, அவர்கள் மற்றவரிடத்திலே தங்களுடைய விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற விஷயங்களிலே நாம் கவனிக்கும்போது, நாம் கண்டுபிடித்து விடலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை, அவருடைய வார்த்தைகளே நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் என்கிற விஷயத்த இந்த இடத்துல அவர் சொல்றார். அதனால நாம் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்களை நாம் செய்வதை தவிர்ப்பது, மற்றவரிடத்திலே நாம் ஒருவரை பற்றி ஒருவர் பேசும்போது தவறான காரியங்களை அல்லாமல், உண்மையான, அதுவும் சரியான விதத்துல பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் பேசுவது, அது சரியாக இருக்கும் என்கிற காரியங்களை இந்த ஒரு மன்னாவினுடைய பகுதியில பார்க்கிறோம். நாம் 2வதாக கேரக்டர் டெவலப்மெண்ட், குணலட்சணத்திற்கான வளர்ச்சி என்ற இந்த ஒரு புத்தகத்துல இருந்து கொஸ்டின் நம்பர் 27. நேற்றைய தினத்துல நம்ம பார்த்துட்டோம். 26வது கொஸ்டினுடைய காரியங்கள். கிரியைகளுக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல சகோதரர் 2 ரீபிரிண்ட்ல வசனம் யாக்கோபு 2:14 எடுத்திருக்கிறார். அதுல 2 ரீபிரிண்ட நமக்கு குறிப்பிட்டிருக்கு. ஒன்று ரீபிரிண்ட் 3586, ரீபிரிண்ட் 2847. ஸோ இந்த 2 பகுதிகளில் அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு இந்த ஒரு தொடர்பு என்ன, கிரியைகளுக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறத சொல்றார். அந்த பதிலினுடைய கடைசி பகுதியில நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஒரு விசுவாசத்தை பற்றி அவரு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீதிமானாக்கப்பட்ட நிலைமை ஒரு இலவசமான பரிசாக இருக்கிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிறிஸ்துவின் ஈடுபலியினால் கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்த பரிசாகும். ஆனால் இந்த வாய்ப்பு நாம் பரிசுத்தம் அடைந்து ஜீவபலி செலுத்த பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே இதன் விளைவுகள் பலனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நாம் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறவில்லை என்பதை நிரூபிக்கலாம். ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த ஒரு விசுவாசம், இது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக இந்த ஒரு நீதிமானாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து நம்ம பார்க்கும்போது, அது நம்மளால் அது உண்டாகல. அது யாருனால உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினால. அடுத்து கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லி, இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவர் முடிக்கிறார். அடுத்து 27வது கொஸ்டின்ல, யார் இந்த விசுவாச வீற்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி, அந்த கேள்விக்கு ஒரு வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இங்க குறிப்பிடுறார். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஸோ இதற்கு சகோதரர் எடுத்திருக்கக்கூடிய ரீபிரிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் 27:40 ரீபிரிண்ட் 2740 எடுத்திருக்கிறார். அப்போ முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மை நன்மை செய்ய கட்டளையிட்டு இருக்கிறார். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு. யார் இந்த விசுவாச குடும்பம்? இவர்கள் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களா, அல்லது நீதிமானாக்கப்பட்ட வகுப்பினரா, அல்லது பரிசுத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களா,
அல்லது முழுமையாக பரிசுத்தம் அடைந்தவர்களா? இப்படி கேள்விகள் நமக்கு நிறைய இருக்கக்கூடிய காரியங்களை இந்த சகோதரர் நமக்கு சுட்டிக்காட்டி இந்த ஒரு கேள்விக்கான பதில அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த ஒரு பேராகிராஃப்ல நமக்கு இங்க கொடுக்கிறார். அப்போ இங்க இந்த வசனத்துல அதனுடைய பதில அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு வசனங்கள் கூறுகிறபடி தெய்வீக கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கையில் கிறிஸ்துவின் சபை என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையே குறிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ இப்ப இது யார் யார் இந்த விசுவாச வீட்டார்? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல நம் சமயம் கிடைக்கும் போது நம் யாவருக்கும் குடும்பாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம் என்று சொல்லும்போது யார் இந்த விசுவாச குடும்பத்தார்? யாருக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் சற்று சிந்திக்கும் போது இந்த ஒரு விஷயத்த நாம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்னா, நாம் அதிகமாக இதை நாம் கற்று தெரிந்து கொள்வது அவசியம் என்கிற விஷயத்த இங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இந்த ஒரு விசுவாச குடும்பத்துல விசுவாச வீட்டாராக நாம் வருவதற்கு முதலாவது நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு அழைப்புல நாம் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நாம் அந்த சத்தியத்திலே விசுவாசம் வைத்து நாம் தேவனிடத்திலே உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது என்னவாக இருக்குன்னா, அது தேவனுடைய சித்தமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இங்கே குறிப்பிடுகிறோம். அப்போ நாம எப்போ உடன்படிக்கை செய்கிறோமோ அப்ப முதலாவது தேவன் நம்மிடத்துல பார்க்கிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய விஷயத்தினுடைய முதல் படியாக அது இருக்கு. எது? நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கையில நம் தேவனுடைய சித்தத்தை செய்துட்ட பிறகு, ஏன்னா அவர் சொல்றார் ஆஃப்டர் ஹேவிங் டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபாதர்ஸ் வில் அப்படின்னு. அப்ப தேவனுடைய இந்த ஒரு சித்தத்தை செய்துட்ட பிறகு நாம செய்யக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம் என்ன ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர் லைக்னஸ் டு அவர் லார்ட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படின்னு. அப்போ இந்த ஒரு விசுவாச குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் செய்யக்கூடிய முதலாவது வேலை என்ன அப்படின்னா, தன்னுடைய உடன்படிக்கைக்கு பிறகு நாம் எதிலே அதிகமாக கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லது முதலாவது செய்யக்கூடிய வேலையாக இருக்கணும் என்று சொல்லும்போது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தினுடைய அந்த ஒரு வளர்ச்சியை, குணலட்சணத்தை அவரை போலவே நாமும் வளர்வதற்கு, அவரை போலவே அந்த உயரிய குணங்களை நாம் வளர்த்து கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது வேலையாக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ நாம முதல்ல இந்த ஒரு விசுவாச குடும்பத்துல வருவதற்கு பிரயாசங்கள் நாம் எடுக்கணும். உடன்படிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை செய்துட்ட பிறகு கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியில நாம் வளர்வதற்கு முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஒருவேளை நாம நினைக்கலாம் என்ன அப்படின்னா, நாம விசுவாச குடும்பத்தார் என்று சொல்லும்போது நாம் போய் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்மை காட்டிலும் நாம் அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற சிந்தை நமக்கு ஒருவேளை வரலாம். நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்கள் இந்த விசுவாச குடும்பத்தினுடைய ஒரு மெம்பராக, நிரந்தரமான ஒரு மெம்பராக இருப்பதற்கு முதலாவது உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க உங்களை டெவலப் பண்ணுங்க.
உங்களை நீங்க அந்த வளர்ச்சிக்குள்ள கொண்டு வாங்க. அந்த விசுவாச வீட்டினுடைய விசுவாச குடும்பத்துல ஒரு மெம்பராக நீங்கள் தொடர்ந்து இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்களை முதலாவது நீங்கள் இந்த ஒரு விசுவாச குடும்பத்தினுடைய வளர்ச்சியில அந்த குணங்கள்ல நீங்கள் முதல்ல வளருங்க. ஒருவேளை நாம மற்றவர்களுக்கு இந்த உதவிகளை செய்யறதுனால நாம நம்முடைய இந்த ஒரு நிலையை வளர்த்துக் கொள்கிறோமானா இல்ல. முதல்ல நாம் இந்த ஒரு குணலட்சணத்துல வளர்ந்து, இந்த ஒரு குணலட்சணத்துல முதலாவது நாம் நம்மை முழுமையாக ஒரு விசுவாச குடும்பத்தாராக முதல்ல நம்ம மாற்றிக்கொள்வதுதான் நாம் விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு, அப்போ இந்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் போது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் இங்க சகோதரர் சொல்றாருன்னா அது செகண்டரி அப்படின்ற. என்னன்னா, வாட் காட்ஸ் பீப்புள் ஆர் டு டூ ஃபார் த வேர்ல்ட் இஸ் டு பி மியர்லி செகண்டரி. அப்போ அங்க அவர் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அது செகண்டரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்குன்னா, அவர் சொல்றாரு ஃபார் டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் அவர் செல்ஸ் இண்டிவிஜுவல். முதல்ல நம்மள இந்த விசுவாச வீட்டாரா என்பதை நான் முதல்ல உறுதிப்படுத்துவது அவசியமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல their chief work is to be for themselves. அப்படின்னா முதன்மையான பிரதானமான வேலையே என்னன்னா, நம்மளை விசுவாச வீட்டாராக நிலைநிறுத்தி வைத்துக் கொள்வது அவசியம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நாம் மற்றவர்களுக்கு செய்யலாம், தவறில்லை. ஆனா முதல்ல நாம் விசுவாச வீட்டாராக இருக்கிறோமா? இந்த விசுவாச குடும்பத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு மெம்பராக இருப்பதற்கான வேலைகளை நாம் செய்கிறோமா? நம்மை நாம் முதலிலே வளர்த்து கொண்டவர்களாக இந்த குணங்களிலே உயரிய இந்த குணங்களிலே நான் வளர்க்கிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ப. அப்போ இங்க கிறிஸ்துவின் சபை என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை குறிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டு அதற்கு மேல் தங்களை சுத்திகரிக்கும் முயற்சி உடன்படிக்கை செய்பவர்கள். அந்த வார்த்தைகள் நீங்க கவனிக்கணும். என்ன, அதாவது விசுவாசத்தின் மேல் நீதிமானாக்கப்பட்டு அதற்கு மேல் தங்களை சுத்திகரிக்கும் முயற்சியில் உடன்படிக்கை செய்பவர். முதல்ல தங்களை நாம நம்மள இந்த ஒரு சுத்திகரிப்பின் வேலையாக இருக்கலாம் அல்லது வளர்ச்சியினுடைய காரியங்களாக இருக்கலாம். அதிலே நாம் வளர்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஒருவேளை நீங்க மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க விரும்பும் பட்சத்தில் நாம் முதல்ல நம்மளை வளர்த்து கொண்டு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இருளில் இருக்கக்கூடியவர்களை, அதாவது என்னன்னா இருள்ல இருக்கக்கூடிய ஒருவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவராக இருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த ஒரு காரியங்களை நாம கவனிக்கும் போது நாம நம்முடைய இந்த ஒரு வளர்ச்சியில நாம் காண்பித்த பிறகு நாம் மற்றவரை இருளில் இருக்கக்கூடிய ஒருவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். என்னன்னா, if anyone can dispel the darkness of the ignorance and let it light, he will surely do great good. No other work would be so grand as to make known to others God's character, plan and will concerning us. அப்போ இருளில் இருக்கக்கூடிய ஒருவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலை ஒரு மாபெரும் வேலை. அந்த ஒரு வேலையை செய்தாலே நாம் யாருக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குன்னா, இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நன்மையான ஒரு வேலையாக இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். தொடர்ந்து அவர் சொல்லும் போது, ஆனால் விசுவாச குடும்பத்தினர் மேலும் அதிக எண்ணிக்கை உள்ளவர்கள் தங்களுடைய பாவங்களில் இருந்தும் அதன் பலன்களிலிருந்து விடுபட இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தின் விசுவாசம் உள்ளவர்கள், கடும் முயற்சிகளை எடுத்து அவருடைய நீதியின் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தி விரும்புவர்கள்,
சகல பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கும் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்த வேண்டும். இவர்கள் மேல் மட்டுமல்ல, நீதியின் கோட்பாடுகளின் கீழ் இருக்கும் விசுவாசிகள் அனைவர் மேலும் இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திற்கு மறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக அவரோடு புதிய ஜீவியத்தில் நடந்து வருங்காலத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தில் அவருடைய பங்காளிகளாக இருப்போம் என்கிற விஷயத்த அவர் சொன்னார். அப்ப இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான விஷயமாக இருந்தாலும் அது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இது வந்துட்டு இந்த ஒரு விசுவாச குடும்பத்தாருக்கு அவர்கள் இந்த ஒரு பழைய மற்றும் மாம்சமான காரியங்கள் இருந்தோ அல்லது அவர்கள் இந்த இருளில் இருந்தோ இருளான சத்தியங்களில் இருந்தோ அவர்களை விடுதலை பண்ணுவது, அவர்களை வெளியிலே கொண்டு வருவது, வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது ஒரு மாபெரும் வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க வந்துட்டு சொல்ல. அதனாலதான் அவர் தங்களுடைய பாவங்களிலிருந்தும் அதன் பலங்களில் விடுபட இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் கடும் முயற்சியில் எடுத்து அவருடைய நீதியின் கோட்பாடு நடைமுறைப்படுத்த விரும்புவார்கள். சகல பரிசுத்தமான வைத்திருக்க அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்த வேண்டும். சோ இது நம்முடைய வேலைகள்ல மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அப்ப நாம் கூட இந்த ஒரு பலியின் ஜீவியத்துல விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியங்கள் என்ன அப்படின்னா, நாம் முதல்ல நம்மை முதலாவது நல்ல ஒரு குணலட்சணத்துல வளர்த்து கொண்டு, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு குணலட்சணத்துல வளர்த்து கொண்டு, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, அவர்களை இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது, அறியாமல் இருப்பவர்களை அந்த ஒரு தெளிந்த புத்திக்குள்ளாக கொண்டு வருவது, அறியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய சத்தியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லுவது, அதில் தெளிவுபடுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தான் நாம் விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும் என்பதை இங்கே நமக்கு சுருக்கமாக சகோதரர் இந்த கேள்வியில சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாளை தினத்தில் நாம் 28வது கொஸ்டினை பார்க்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு கூடுகையினுடைய நிறைவிற்காக நம்முடைய இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரன் டேனியல் எம் அவர்கள் செபிக்கும்படி நாம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் டேனியல். எஸ் பிரதர். நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதத்தில் வாசமா இருக்கிற எங்கள் ஒன்றான மெய் தேவனே, நமக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏற்கும் தேவனே, அப்ப அந்த கால வேளையில் எங்களை ஜீவனோட வைத்து உம்முடைய சத்தியத்தை கேட்க நீ செய்த கிருபிக்காக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏற்கும் தேவனே. அப்பா, இந்த மன்னாவையும் எங்களுடைய குணலட்சணங்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த 2 பகுதிகளை கொடுத்தீங்க தேவனே. அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, இதில் உள்ள விஷயங்களை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறையில் அது செயல்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்யுங்க தேவனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொள்ள எங்கள் சொந்த பலத்தால் ஆகாது தேவனே. உம்முடைய சத்தியத்தின் பிரகாரம் நடக்க நீர் உதவி செய்யுங்க தேவனே. அப்போ அது மட்டும் இல்லை தகப்பனே, இந்த மன்னாவில் உள்ள விஷயங்கள் நாங்கள் கேட்டது மாத்திரம் இல்லை தேவனே, அதை நாங்கள் புரோஜனப்படுத்தி கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை நடக்க நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, எங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும்னு உங்களுடைய சத்தியத்தின் பிரகாரம் சகோதரன் வாய் மூலியமா நீங்க சொன்னீங்க. நாங்கள் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசாதபடிக்கு, எந்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையூறு கொண்டு வராதபடிக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்தி நடக்க நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, அதே மட்டும் இல்லை தகப்பனே, எங்களுடைய குணலட்சணங்கள் கூட நாங்கள் உண்மையா அதை நாங்கள் ஜீவிக்கும்படி நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, விசுவாச வீட்டாருக்கு உதவி செய்ய நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த விசுவாச வீட்டுக்குள்ள நாங்கள் உண்மையா இருக்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்தூக்கி பார்த்து அதன்படி நாங்கள் நடக்க நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த சகோதரர் கூட கருத்தில் கொடுக்கிறோம். அவர் கூட உம்முடைய அன்புள்ள வார்த்தையை கொடுத்து நீங்க வழிநடத்தும்படி நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே.
அது எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். எல்லா தேங்க்யூ. சகோதரர்களும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கம்.